பிடி பிரேமிகளுக்கு வணக்கம். இந்த வாரம் மச் எக்ஸ்பெக்டட் மூவி என சொல்லப்படும் கேம் சேஞ்சர் ஷங்கரின் மெகா பட்ஜெட் லாங் டிலேடு ஒன் அனதர் ப்ராஜெக்ட் என்னாச்சு அன்பிரடிக்டபிள் எஸ் இட்ஸ் அனதர் அன்பிரடிக்டபிள் saga from Shankar sir. Shankar, Ram Charan, Kiara Advani, Sunil, S.J. Surya, Jairam, Srikanth, Anjali, Tamuthrakani, ராஜீவ் கனகாலா, வெண்ணிலா கிஷோர், பிரியதர்ஷி, இந்த மாதிரி நிறைய பேர் படத்தில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர் படத்தின் ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன் என்ன அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் ஆல்சோ நோன் அஸ் ஐபிஎஸ் ஆல்சோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸர் ஆல்சோ ஏ சிஎம் ஆல்சோ பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் இப்படியான நிறைய தகுதிகள் இருக்கக்கூடிய ராம் சரண் வெர்சஸ் சிஎம் பதவி எப்படியாவது கிடைச்சாகணுங்கிற வெறியில எல்லா தப்பையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற எஸ்ஜே சூர்யா. இந்த இருவருக்குமான கிளாஷ் என்ன அப்படிங்கிறது தான் கேம் சேஞ்சர் படத்தின் சுவாரஸ்யம் இல்லாத ஒன்லைன், ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைனோட எக்ஸ்பான்ஷனாக சொல்லணும்னா ராம் சரண் வந்து ஐஏஎஸ் ஆகி பதவி ஏற்றுக்கிறதுக்காக அந்த ஜாயின் பண்ணுறதுக்காக போகிறப்போ பயங்கரமாக அடியாட்கள் ஃபைட்டு அது இதெல்லாம் முடிச்சு ஐஏஎஸ்ஸாக ஜாயின் பண்ணுறப்போ அங்கே ஒரு விஷயம் நடக்குது. விசாகப்பட்டினம் போகிறாரு. விசாகப்பட்டினத்தில் போகிறப்ப தான் தெரியுது இவர் ஏன் ஐஏஎஸ் ஆறாரு அப்படிங்கிறதுக்கான காரணமே வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அநியாயத்தை கண்டா பொங்குவேன், அக்கிரமத்தை கண்டா துவம்சம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறனால நிறைய சர்ச்சைகள், நிறைய சங்கடங்கள். உன்னோட கோபத்தை நீ கைக்குள்ள அடக்கு, அப்போதான் உனக்கு நான் கிடைப்பேன் அப்படின்னு கியாரா அத்வானி சத்தியம் வாங்கிட்டு போகிறனால எல்லா கோபத்தையும் ஐம்புலன்களும் அடக்கி ஐஏஎஸ் ஆயிடுறாரு. பாஸ் பண்ண முடியல. அப்புறம் வருஷம் எழுதி ஐஏஎஸ் ஆயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தியா நான் கோவத்தை நீ சொன்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சில விஷயங்கள் செய்கிறாரு. இன்னொரு சைடு 4 ஆண்டுகள் ஆட்சியில் செஞ்சது எல்லாமே ஊழல், மோசம், கெட்டது அப்படிங்கிற மாதிரியே செஞ்சு முடிச்சு கடைசி தருவாயில் அடுத்த ஒரு வருஷம் எல்லாரும் திருந்தி காந்தியா வாழ்றீங்க அப்படின்னு சத்தியம் வாங்குறாரு. வந்து அந்த கட்சியில் இருக்கிற எல்லாத்தையும் சத்தியம் வாங்குறாரு. அப்போ எஸ்ஜே சூர்யா இருந்துட்டு சீப்பா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கட்சியில் இருக்காங்க. எஸ்ஜே சூர்யா இருக்காரு, ஜெயராம் இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த கடைசி ஒரு வருஷத்துல என்னெல்லாம் நடக்க போகுது? ஒரு பக்கம் அந்த சிஎம் வந்து இனிமேல் தப்பே பண்ணக்கூடாதுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் யாரையும் தப்பு பண்ண விட மாட்டேன்டா அப்படின்னு ராம் சரண் இருக்காரு. இதுக்கெல்லாம் தாண்டி நான் தப்பு மட்டுமே பண்ணி தீர்வேண்டா அப்படின்னு எஸ்ஜே சூர்யா ரெடியா இருக்காரு. இவங்களுக்குள்ள என்ன நடக்குது? சிஎம் என்ன ஆனாரு, அந்த அடுத்து சிஎம் யார் ஆனா, இதெல்லாம் சேர்ந்து செஞ்ச கலவரம். ராம் சரண் அப்பா அம்மா யாரு, அவங்க ஃப்ளாஷ்பேக் என்ன, இதெல்லாம் வந்து சேர்ந்தது தான் இந்த படத்தோட கதை. எஸ், படத்துல சுவாரஸ்யமா இருந்த நல்ல ஜாலியா இருந்த ஒரு விஷயம் வந்து ஜெயராம் அவர்கள் நம்ம வந்து ஹீரோவை பார்த்துருக்கோம், காமெடியனா பார்த்துருக்கோம், சரோஜா மயிரன் படத்துல வில்லனா பார்த்துருக்கோம். இந்த படத்துல ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு காமெடியன் ரோல். படத்துல சிரிக்க வைக்கிற ஒரே நபர் அவர் தான். படத்துல இருந்த 2வது சிறப்பான நடிப்பு அஞ்சலி. எஸ், அஞ்சலியோட நடிப்பு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அந்த கேரக்டர் தான் அவங்க அப்படின்னு நம்புகிற அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. பையனை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற ஒரு சீன் இருக்கும், அது இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய நடிப்பு அன்ஃபர்கெட்டபிள். என்னதான் ஒரு கேரக்டர் ராம் சரண் வந்து 3-4 பொங்கல் சாப்பிட்ட மாதிரியே பிஹேவ் பண்ணாலும் இன்னொரு கேரக்டர் ராம் சரண் வந்து உண்மையாக ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணியிருந்தாரு. நான் தான் சொன்னேனே இதுக்கு தான்டா வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் வரும். அதுவும் நல்ல ரொம்ப இதுவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு அது. எஸ்ஜே சூர்யா வழக்கமாக அவர் செய்யக்கூடிய ரோல் தான். இப்போ ரீசெண்டாக சில படங்கள் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த படம் சற்று ஆர்டினரியாக தான் ஃபீல் ஆச்சு. இந்த வில்லன் அப்படின்னாலே வந்து சங்கர் மெனக்கெட்டு சுமனுக்கு வந்து பல் செட்டை மாற்றி வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இதில் எஸ்ஜே சூர்யாவுக்கு புருவத்திலான சில விஷயங்களை மாற்றி வச்சிருக்காரு. மொட்டையை போட்டு வச்சிருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அதில் முடி வளர்ற மாதிரி அந்த ஒரு கெட்டப்பு இப்படி மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு. எந்த பையனும் இல்லை. இது தாண்டி படத்தில் நல்லா இருந்தது அப்படின்னா இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் கூட இல்லை இருக்கும், ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். கரெக்டாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆரம்பிச்சு அப்புறம் ஃப்ளாஷ்பேக் போய் ஃப்ளாஷ்பேக் அப்புறம் ஹீரோ வில்லனுக்கான அந்த கிளாஷ் ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. மேக்ஸிமம் ஃபுல் படத்துலேயே பெருசாக எங்கேயும் போர் அடிக்கல. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். படத்தில் டவுன் சைட் சங்கர் படம் அப்படின்னாலே பிரம்மாண்டமாக இருக்கும். சங்கர் படம் அப்படின்னாலே காசை தண்ணியாக இறச்சிருப்பாரு. காசை சங்கர் படம் மாதிரி செலவு பண்ணாதரா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த படத்தில் அந்த ஜருகண்டி பாடல் ஸ்பிட்டி வேலின்னு இந்தியாவில் ஒரு இடம் இருக்குது. ரோடே வந்து அப்படியே கீழ் நோக்கி 90 டிகிரி கீழே போகிற மாதிரி ரோடில் வச்சு அந்த பாட்டுடைய பிக்சரைசேஷன் ஆகட்டும் அந்த நல்ல செமையாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. ஆனால் ஒரு ராம் சரண் கேரக்டர் நடந்து போகிறப்ப கூட சார் இந்த பக்கம் ஃபுல்லாக மிளகா போட்டிருக்கோம், ஒரு 5 ஏக்கருக்கு சிவப்பு கலர், அந்த பக்கம் அரிசி, அதனால ஒரு 5 ஏக்கருக்கு பச்சை கலர், அப்படியே வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியணும் சார். ஹீரோயின் நடந்து தான் போயிட்டு இருக்காங்க. நடந்து போகிறப்ப ஹீரோயினும் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே அந்த செட் ப்ராப்பர்ட்டியில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு தாய்லாந்து மாடல் மாதிரி உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் வந்து இந்த டிபெட்டியன் டாக் அப்படின்னு டாய் டாக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த நாய் ஒரு 50,000 இருக்கும். நாய்க்கு இவ்வளோ செலவா அப்படின்னு பார்த்தா அதே செட் ப்ராப்பர்ட்டியில் பின்னாடி 2 கார் இருக்குது. அந்த 2 கார் ஒரு 80 லட்ச ரூபா 90 லட்ச ரூபா இருக்கும். சார் தனியாக செலவு பண்ணலாம் அதுக்குன்னு இப்படியா அப்படிங்கிற மாதிரி
யோசிக்கிறப்போ சூர்யா ஒரு சீன்ல 500 ரூபா நோட்டு கட்டா எடுத்து தண்ணியிலே bucket தண்ணியில செலவு பண்ணுவாரு. போட்டுக்கிட்டே இருக்காரு. ஓ செலவுன்னு சொன்னியா, இந்த பண்றேன் பார். இன்னொன்னு நம்ம முதல்வன் படம் ஆகட்டும், இந்தியன் படமாகட்டும், சங்கரோட எல்லா படங்களையுமே காமெடி போர்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போல்லாம் அது வந்து ரொம்ப 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 சுமாரா மட்ட ரகமா இருக்கு. இந்த படத்துல சுனிலுக்கு எழுதின கேரக்டர் என்ன, அவருக்கு அந்த ஹேர் ஸ்டைல் எதுக்காக அப்படி வச்சிருக்காங்க, படம் முழுக்க ஒரு 25 நிமிஷத்துக்கு சுனில் இதை மட்டும் தான் பண்றாரு. செட்ல யாருக்காவது சிரிப்பு வந்துச்சு அந்த ஜோக்குக்கு? சங்கர் வந்து அவருடைய எல்லா படங்கள்லயும் ஒரு டெம்ப்ளேட், அவர் வந்து என்ன ஜானர்ல பண்ணாலும் அந்த டெம்ப்ளேட்குள்ள தான் பண்ணுவார். இப்போ அதே டெம்ப்ளேட்டுக்குள்ள ஒரு மாஸ் படம் பண்ண அப்படிங்கிறது தான் ஐடியா. அதில் எந்த தப்புமே இல்லை. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதை பண்ண போகிறார். பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ கேஜிஎஃபாக இருக்கட்டும், பாகுபலியாக இருக்கட்டும், பாகுபலினா அந்த கதை இட் செல்ஃபே அது பிரம்மாண்டம் தான். இதை வந்து கேம் சேஞ்சருக்குள்ளே அதை அப்ளை பண்ண முடியாது. இதுக்குள்ளே நீங்கள் பிரம்மாண்டம் காட்டணும்னா அந்த களமும் அந்த பிரம்மாண்டத்தை கேட்கணும். இப்போல்லாம் வெறுமனே பிரம்மாண்டம் பண்ண முடியாது. அது வந்து அவர் தயவு செஞ்சு மறுபரிசீலனை செய்யணும். அண்ட் தமனுடைய மியூசிக் பற்றி பேசணும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் சில இடங்களில் மாசாக ஒர்க்காக இருக்குது, அது நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய இடங்களில் அது இறைச்சலாக தான் இருந்தது. அண்ட் சாங்ஸ் எதுவுமே செட் ஆகலை. படத்தில் இந்த ஆல்பமில் நல்லா இருந்த ஒரே ஒரு சாங்கு ஹைரானா தான், அதுவும் இந்த படத்தில் இல்லை. டெக்னிக்கல் கோளாறு காரணமாக இன்று வெளியான படத்தில் அந்த பாடல் இல்லை. ஜனவரி 14ஆம் தேதி வெளியாற படத்தில் அந்த பாடல் இருக்கும். அன்பரியோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபி அது நிறைய இடங்கள் நல்லா இருந்தது. ஈவன் அந்த இன்ட்ரோ சீன் ரொம்ப ஓவர் த டாப் போய் இருந்தாலும் அது ஒரு ஐடியாவாக யோசிக்கிறப்ப கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. அண்ட் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. அது என்னென்னா கொஞ்சம் ட்ராகி ஆகிடுச்சு. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வர்ற அந்த போலிங் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. யாருமே வந்து லாஜிக் மிஸ்டேக் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறக்காக சினிமாட்டிக் லிபர்ட்டியில் எல்லாத்தையுமே லாஜிக் வச்சு இதுக்காக தான் அங்கே ஒரு சீன் அவங்களுக்குலாம் வச்சுருக்கேன் சார். ஆனால் பெப்பரப்பேன்னு இருக்கிற சீன்ஸ் எல்லாத்துக்குமே லாஜிக்கலாக விட்டுட்டு போப்பா சார், அவங்கள காணோம் சார், அவங்கள காணோன்னா கேஸ் பேஸ்லெஸ், அதனால இது செல்லாது அப்படிங்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் எப்படி இங்கே வந்து சேர்ந்துச்சு இந்த அப்பா அம்மாட்ட? அந்த பையன் காணாமல் போயிட்டான், திடீர்னு வேற ஒரு குடும்பத்தில் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிட்டான். எனக்கு அதெல்லாம் விடாது. கையை வச்சு இப்படி கொண்டே போயிட்டு இருக்கிறப்ப வெறும் கையை தான் கொண்டு போனோம்னா வெயிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணுறதெல்லாம் வீட்டில் வேறு வழி இல்லை அப்படிங்கிறப்ப நாமளாம் மாவு வாங்கி தோசை சுடுவோம். அந்த தோசை சில டைம் வந்து ஃபஸ்ட் டைம் சுடுறோங்கிறனால சிறப்பாக வராது. சில டைம் செகண்ட் தேர்ட் டைம் கூட சிறப்பாக வராது. ஒன்று அதை தூக்கி போடணும், இல்லை அதில் வந்து முருகலாக இருக்கிற போர்ஷனை மட்டும் சட்னி தொட்டு சாப்பிட்டு மாவாக இருக்கிற போர்ஷனை தூக்கி எரிஞ்சிடணும். அதெல்லாம் விட்டுட்டு சரி இதை ஏதாவது பண்ணுவோன்னு அதை திரும்பி மிக்சியில் போட்டு அரைச்சி யாருக்காவது வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தா எப்படி இருக்கும். அந்த மாதிரி கார்த்திக் சுப்புராஜ் சார் கதைன்னு எழுதி சங்கர் சார்ட்ட வித்தது தான் இந்த கேம் சேஞ்சர். ஆனால் அந்த மாவே சங்கர் சார்ட்டிருந்து எடுத்தது தான். ஸோ மொத்தமாக சொல்லணும்னா கேம் சேஞ்சர் வந்து நல்லா இருக்கும். எப்போன்னா இந்தியன் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது கேம் சேஞ்சர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், போர் அடிக்காது பெருசாக. நன்றி.